ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா. இங்க இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தாருன்னா, ரொம்ப அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்ன யோசிப்பாங்க? அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அந்த குழந்தை வளர்ந்து உலகத்துக்கு சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல நபராக இருக்கணும், அப்படி தானே யோசிப்பாங்க. எந்த பெற்றோரும் சரி, தான் பிள்ளை ஒரு டாக்டர் வரணும், அல்லது ஒரு என்ஜினியராக, அல்லது ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக, ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. அதுதான் எல்லாரும் தான் பிள்ளைய அப்படியோ வளர்க்கிறத நான் பார்க்குறோம். ஆனால் இங்கே இயேசு பாருங்க, அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தாரா. அவர் பிறக்கும் போது தெரியும் அவர் மரிப்பது. ஹல்லேலூயா. இது பிதாவின் சித்தம். ஏன்னா இயேசு ஜீவனை கொடுக்கலனாக்கா நமக்கு ஜீவனம் கடந்திருக்காது. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அந்த அவருக்குள்ள வைக்க அந்த ஜீவ ஆத்துமா, ஆண்டவர் மனுஷனுக்குள்ள ஜீவ ஆத்மா வைத்தாரா. அந்த ஆத்மா மரணத்துக்குள்ள ஆக்கினது அல்லவா. அன்று இந்த மரணத்திலிருந்து ஆமென் விடுவிக்கும்படியாக தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இவ்வளோ நல்ல ஆண்டவரில் தெய்வப்படையில் ரொம்ப வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும். என்ன ஊழியம்? தன் ஜீவனை கொடுக்க தாங்க ஊழியம் செய்ய வந்தார். ஆமென். அந்த ஜீவன் சாதாரணமானதல்ல. அந்த ஜீவனால நீங்கள் நானும் பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகள் அல்லாமல் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாருங்களேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஏன் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறார்னா, யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான். பிசாசுடைய வேலை நம்ம சமாதானத்தை கெடுக்கணும், மகிழ்ச்சியை கெடுக்கணும், ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், சுகத்தை கெடுக்கணும், எதிர்காலத்தை கெடுக்கணும். இப்படி எல்லா காரியத்துக்கு எடுத்து நம்ம நன்மைகளால் திருடி நம்ம வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றதை யோசிக்கிறான். ஆண்டு சொல்றாரு, நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தவன் ஆண்டு சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவரில், எவ்வளோ நல்ல ஆண்டவரில் தேவைப்படல. இந்த பிறப்பின் நாட்களில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். இது என்னைக்கோ யோசித்திருக்கீங்களா? அவர் எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார் என்று. அந்த ரத்தத்தினால் தாங்க உங்களுக்கு எனக்கும் மீட்பு உண்டாகிறது அல்லவா. ஹல்லேலூயா. யோவான் 5:24 வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆக்கின தீர்ப்பு இல்லையா. அவருடைய ஜீவனாலே நமக்கு என்ன இது இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா நித்திய அழிவு இல்லை. ஏன்னா நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதை இழந்து போயிட்டீங்களோ கர்த்தர் அதை மீட்பார். சமாதானத்தை எழுந்துட்டீங்களா? மகிழ்ச்சி எழுந்துட்டீங்களா? சந்தோஷத்தை எழுந்துட்டீங்களா? சுகத்தை எழுந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. அவர் நம்மளை மீட்கும்படியாக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் மீட்டெடுப்பார், உங்களை மீட்டுக்கொள்வார். சமாதானத்தை உங்களுக்கு திரும்ப தருவார், சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப தருவார், ஆரோக்கியத்தை உங்களுக்கு திரும்ப தருவார். அவர் மீட்பராக இருக்கிறார். ஈமேன். அவர் உங்களை ஒரு நாளை கைவிட மாட்டார். நீங்கள் இழந்தெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக நீ ஜீவனை கொடுத்தீர் அல்லவா. உமக்கு நன்றி அப்பா. அந்த ஜீவன் தான் இன்னைக்கு வரல எங்களை வாழ வைத்து கொண்டிருக்க ஆண்டவரே. அந்த ஜீவனுக்குள்ளே நித்திய ஜீவனை நீர் வைத்திருக்கிறீர் அல்லவா.
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஜீவனாலே ரட்சிப்பு உண்டு பண்ணின கர்த்தர். ஆமேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜீவன் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆமேன் பலன் அடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஈவன் எதை இழந்து போயிருந்தாலும் மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை இன்றைக்கு திரும்ப தருவீராக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இதில் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக்கொள்கிற எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.